வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். கோலம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஏன்பா இப்படி குப்பையாக இருக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு தலைப்பு இருந்தது. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் எந்திரிச்சதே லேட்டு, 7 மணி ஆயிடுச்சு. சரிங்களா, எப்பயும் எங்கள் வீட்டுக்கார் எழுப்பி விடுவார். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் வெளியே போனனால தூங்கிட்டேன். அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். பார்த்தா மணி 7. அப்புறம் இன்றைக்கி சமையலும் செய்யலை. நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. ஏன் சாதத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி பழைய சோறே போட்டாச்சு. சரிங்களா, அப்புறம் வாங்க கிச்சன் கதையை அப்புறம் பேசலாம். இப்போ நம்ம கோல கதையை பேசலாம். இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைக்கி எவ்வளோதான் நேரமானாலும் எனக்கு வாசலில் கோலம் போட்டால் தான் அந்த நாளே நல்லா போகிற மாதிரி தோணும். அதனால் சரி, ஏதாவது ஒரு கோலமாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போட்டாச்சு. அது கொஞ்சம் அப்படி இப்படி கோணசிலாக தான் இருக்குது. பாருங்கள், கரெக்டாக வரல. எனக்கே தெரியுது என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் வாங்க அப்படியே நிலைப்படியில் கோலம் போட்டுடலாம் சொல்லிவிட்டு என் பையன் இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு, நான் கோலம் போடும்போது என் கூடையே நின்றுட்டு இருந்தான் குட்டி பையன். அப்புறம் வீடியோக்கு உன்னை காட்டவானா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடியா போயிட்டான் வீட்டுக்குள்ளே. பாருங்களேன். அப்புறம் சரி, ஒரு தாமரை மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பூ மாதிரி போட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது கோலம். அப்புறம் இன்றைக்கி என் பையனே என்னை கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டானா, குட்டி பையன், மகா நீ எப்பயுமே 5 மணி 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு வாசலில் தீபம் வச்சு கோலம்லாம் போடுவீங்கல்ல மகா? என் பையன் நீ மகான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா, அதனால் போடுவே இல்லை மகா, நீ ஏன் இப்போலாம் 7 மணிக்கு எழுந்துச்சி கோலம் போடுறேன்னு கேட்டான். எனக்கு அப்படியே செருப்பு எடுத்து என் கணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வி. ஒரு ஒரு குட்டி பையன் கேள்வி கேட்குற அளவுக்கு இப்படி தூங்குறோமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நாளையிலேருந்து 5 மணிக்கு எந்திக்கிறோம், நிலைவாசல் பூஜை பண்ணுறோம், வீடியோ கொடுக்குறோம் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிருக்கேன். சரிங்களா, இன்றைக்கி என் பையன் கேட்ட கேள்வி என்னைய அப்படியே இந்த சைடு ஒரு அடி, இந்த சைடு ஒரு அடி, செருப்பால் அடித்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்பயுமே நேரத்தில் எந்திக்கிற பிள்ளை இப்படி ஒரு சோம்பேறியாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சுப்பா. அப்புறம் என் பையன் நான் கோலம் போடுறத நின்று பார்த்துட்டே இருந்தேன், குட்டி பையன். அப்புறம் சரி இந்த பூக்கோலம் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி சொல்கிறது, இன்றைக்கி காலை பொழுது நல்ல பொழுதாக தான் இருந்தது. நேற்று நான் வீட்டுக்குள்ளே வேலையே செய்யலப்பா. நேற்று நல்லா மழையில் நனைஞ்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன்ல, அந்த மழையிலலாம் நனைஞ்சு ஒரே காய்ச்சல் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மாத்திரை போட்டு நேற்று நான் வீட்டுக்குள்ளே ஒரு வேலை கூட செய்யலை. நைட்டு என்ன சாப்பிட்டோம்? ஆமாம், நைட்டு தோசை மட்டும் ஊற்றிட்டு ஒரு கேவலமான சட்னி செஞ்சுருந்தேன். உண்மையை நானே சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, சமைச்சே வேறு ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சமைச்சா என்ன லட்சணத்தில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சட்னி கேவலமாக இருந்துச்சு. அது தக்காளி சட்னி. அப்புறம் சட்னி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கசப்பாயிருச்சு. என்னன்னு தெரியல. அந்த சட்னியில் கரெக்டாக போட வேண்டிய பொருளை போடாமல் வெறும் யாராச்சும் தக்காளி சட்னிக்கு போய் பொட்டுக்கடலை போடுவாங்களா? நான் நேற்று அப்படி தான் போட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லையா, சமைக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சமைச்சா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் அக்காவை கேட்டாங்க, என்னம்மா கோலம் இவ்வளோ லேட்டாக போடுற அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க்கா தூங்கிட்டேன் அப்படின்னேன். அப்புறம் அப்படியே கிராஸ் ஆனாங்க பார்த்தீங்களா. அப்புறம் என் பையனை கேமரா இன்றைக்கி ஒரு புது டப்பாவை கட் பண்ணி, சரி கேமரா ஸ்டாண்டு ரெடி பண்ணி கேமரா ஃபிட் பண்ணால் அதில் என் தலையே தெரியல. என் பையன் தான் கேமரா வைக்க சொல்லிவிட்டு நான் கோலம் போட போனேன். பார்த்தா என் கால் 2 கை மட்டும் தான் தெரியுது, தலையே தெரியலப்பா. அப்புறம் இப்படியே கோலம் போட்டு இருந்திருக்கேன். எனக்கு கோலம் போட்டு கடைசியாக முடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன், என் உருவமே தெரியாமல் வெறும் கை 2 கால் 2 கை கோலப்பொடி டப்பா. இது மட்டும் தான் தெரியுது. பாருங்களேன், கேமராவை அப்படி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கரெக்டாக வெயிலோகே ஃபுல்லாகவே கவர் ஆகணும்னு. அவனுக்கு என்ன தெரியும், குட்டி பையன் தானே. அப்புறம் கலர் பொடிலாம் எடுத்து கொடுத்தான் இன்றைக்கி என் பையன். சரி, வேலைக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சமையலும் பண்ணலைல, பழைய சோறே போட்டாச்சு. அதனால் சரி கோலமே போட்டு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலமே போட்டுடலான்னு சொல்லிட்டு என் பையன் ஒவ்வொரு கலராக, மகா இந்த கலர் இருக்குது, அந்த கலர் இருக்குன்னு சொன்னான். நான் சொன்னேன், சரி போதும் லோகேஷ் அப்படின்னா. அப்புறம் மூஞ்சி இத்தணுண்டா போகுது, அப்போ இந்த கலரை நீ யூஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கிறான் நான் குட்டி பையன். சரி கொடுன்னு சொல்லி குட்டி பையன் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு கலராக வாங்கி இதெல்லாம் எப்போ வாங்கினது,
மார்கழி மாதம் வந்ததில்ல, மார்கழி மாதத்துக்கு கலர் கலர் கோலமாக போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நடுவில் தீபம் வச்சோம். அவ்வளோ அழகாக வீடியோ கொடுத்துருந்து வச்சுருந்தேன் என்னோடய பழைய சேனல். அது இப்போ வாங்கின கலர் பொடி. அப்புறம் ஒரு 3 கலர் தான் இப்போ இருக்குது. அது இத்தினோண்டு இருக்குது. சரி, பையன் வேறு ஆசைப்பட்டான், கலர் குழம்போட போடு மகான்னு சொல்லி என் படியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் என் பையன். அப்புறம் சரி குட்டி பையன் கேட்டுட்டான், அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கலர் கோலமே போட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இன்னைக்கு கோலம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஷார்ட் வீடியோவில் நல்லா நிறைய லைக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அப்புறம் லாங் வீடியோவில் நிறையா நண்பர்கள், தோழிகள் எல்லோருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்கப்பா. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த வீடியோனா வீட்டில் சின்ன மாற்றம், அந்த வீடியோவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதுனால நமக்களோட கவலைங்கள்லாம் குறையுதுப்பா. நிஜமாகவே குறையுது. சரிங்களா, எனக்கு குறையும். அதனால் நான் வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கும் சாயங்காலம் வியாழக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரர் பூஜை பண்ணலான் இருக்கேன். சரிங்களா, கண்டிப்பாக நம்ம சேனல் பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா லைக் கொடுங்க. சரிங்களா, அப்புறம் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, எப்படி சொல்கிறது, எங்கள் வீட்டிலே நான் தான் நல்லா வாய் அடிப்பேன். யார்கிட்டனாலும் போய் நல்லா தைரியமாக பேசுவேன். தங்கச்சி அவ்வளோக்கா யார்கிட்டையும் பேசவே மாட்டாள். அளவாக பேசிட்டு கம்முன்னு இருந்துக்குவா. எங்கள் வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு வாயே திறக்க மாட்டார், பேசவே மாட்டார்ப்பா. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படி இருந்துக்குவார். இதே என் சின்ன பையன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவங்க அப்பா மாதிரி அப்படி இருந்துக்குவான். பெரிய பையன் என்னை மாதிரி நல்லா வாயடிப்பான். மகா நல்லா வாய் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, அந்த மாதிரி. மகா என்ன கோலம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஜாலி டைப்பு நானும் என் பெரிய பையனும். சின்ன பையன் அவங்க அப்பா மாதிரி அமைதியான டைப்பு. ஆனாலும் அப்பப்போ ஏதாவது, மகா இந்த கோலம் நல்லா இருக்கே, அதான் இன்றைக்கி கேட்டானே, ஏன் இப்போல்லாம் நீ நேரத்தில் எந்திக்கிறது இல்லை, முந்திலாம் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலமெல்லாம் போட்டு வீடியோலாம் எடுப்பேல மகா அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டான். அதனால் நாளையிலேருந்து நம்ம நேரத்தில் எந்திக்கிறோம், நிலைவாசல் குலதெய்வ பூஜை பண்ணுறோம், வீடியோ கொடுக்குறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு கண்டிப்பாக நேரத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணி வீடியோ கொடுக்கலான் இருக்கேன். என் பையனே என்னை இந்த கேள்வி கேட்டான். அதனால் நேரத்தில் பொண்ணுங்க நேரத்தில் எந்திரிச்சிடணுப்பா. நான் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன். இந்த ஒரு 2 மாதமாக சோம்பேறி ஆயிடுச்சு. அதனால் அதை நிலைவாசல் பூஜையே பண்ணுறதில்ல. அப்புறம் இப்படியே நல்லா அழகான கோலம் போட்டாச்சா. பாருங்கள், உள்ள ஒரு க்ரீன் கலர்லாம் கொடுத்து ஒரு பார்க்குறக்கு ஒரு அழகான பூக்கோலம் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நான் காட்டுறேன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா, அப்புறம் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு க்ரீன் கலர் அப்படியே பச்சை கலர் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தது 3 கலர். அந்த 3 கலர் அப்படியே இப்படின்னு மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டாச்சு. அப்புறம் பார்டர் போட்டால் தானே அழகாக இருக்கும். சரி, பார்டர் என்ன வரையலான்னு நினைக்கும் போது ஒரு 3 கோடு போட்டு இந்த மாதிரி நடுவில் இப்படி ஈஸியானது அப்படி கொடுத்தோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. சரிங்களா, அது 4 பக்கம் தண்ணி வேறு இருந்துச்சு. சரி, அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு மழை இன்றைக்கி அவ்வளோக்கா பெய்யலை போல். நைட்டு மட்டும் மழை பெஞ்சிருக்கும் போல், பகல்லலாம் மழை இல்லை. அதனால் போட்ட கோலம் அப்படியே இருக்கும் வாசலில். அப்படி சொல்லிட்டு நல்லா பெரிய கோலமாகவே போட்டாச்சு. சரிங்களா, அப்புறம் அதுக்கும் கலர் கொடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் 4 சைடு கொடுத்தா தானே பார்டர் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு 4 சைடும் பார்டர் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இந்த சைடும் பார்டர் கொடுத்துடலாம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீடியோவுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸு, நிறையா நண்பர்கள், நிறையா தோழிகள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் லாகெல்லாம் பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் கோலம் போட்டாச்சு. அப்படியே ஸ்லோ மோஷனில் நம்ம கோலத்தை பார்க்கலாம். இப்போ தான் நான் கேமரா பார்த்தேன், என் தலையே தெரியல, சும்மா கால் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, நமக்கு தலையாக முக்கியம், நமக்கு கோலம் தான் முக்கியம். அப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு. சரிங்களா, அப்படியே வாசலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்குல்ல, பூ மாதிரியே இருந்துச்சு கோலம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்றைய கோலம். விநாயகர்கிட்ட போட்ட கோலம் தான் கொஞ்சம் எனக்கு சரியில்லாத மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த நிலைவாசல் கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கலர் பொடி போட்டாலே அது ஒரு அழகு தானேப்பா. கலர் பொடி போட்டால் அது ஒரு அழகு, ஒரு மங்களகரமாக இருக்கும் வாசல்.
இதில் காவி கலரும் கொடுத்துருந்துருக்கலாம், எனக்கு தான் டைம் ஆயிடுச்சே. அதனால் வந்து சரி அப்படியே வந்து கோலம்லாம் போட்டாச்சு. சரிங்களா, ஒரு பத்தி மட்டும் பொருத்தி வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றலை, ஏற்கனவே லேட்டு, அதனால் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஹோம் டூர் பார்த்தா வீடு அப்படி கிடக்குது பாருங்கள். பழைய சோறு சட்டி நிறையா கிடக்குது, இந்த சைடு பாத்திரம் கழுவலை, அந்த சைடு அடுப்பை துடைக்கல. நேற்று ஃபுல்லாக நான் வேலையே செய்யலை வீட்டுக்குள்ளே. வீடு அவ்வளோ கேவலமாக கிடக்கு, குப்பை மாதிரி கிடக்குது. இதெல்லாம் துவைச்ச துணி காயாமல் அப்படியே வந்து கட்டில் ஃபுல்லாக கிடக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் என்னை ஃபோன் பண்ணி, நான் கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் என்னை ஃபோன் பண்ணி திட்டு வாங்கினேன். நான் என்ன மகா வீடை இப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டாரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வீடை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு இன்றைக்கி நேரத்தில் எந்திக்காதனால, காலையில் டிஃபன் செய்யாதனால, இங்கே பாருங்கள் வெறும் பிஸ்கெட்டும் தண்ணியில் முக்கி, எனக்கு டீ காஃபிலாம் பிடிக்காதுன்னு சொல்லி தண்ணியில் முக்கி சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி நான் வேலைக்கே போனேன். சரிங்களா, அந்த மாதிரி பழைய சோறு பிடிக்கலப்பா சாப்பிட்றதுக்கு. காலங்காத்தால் யாராவது பழைய சோறு சாப்பிட முடியுமா அப்படி சொல்லிட்டு காலையில் பிஸ்கட் சாப்பிட்டு வேலைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மீன் குட்டி துள்ளி துள்ளி உன் கையில் நான் மாட்டுவேனான்னு சொல்லிட்டு மாட்டவே மாட்டேங்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மௌலி. சரிங்களா, நல்ல ஒரு எல்லோ கலரா இல்லை இது ஒரு ஆரஞ்சு கலரான்னு சொல்லுங்கப்பா. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, குண்டு குண்டுன்னு இருக்குப்பா. சரி, கையில் பிடிச்சி ஒரு வீடியோஸ் கொடுக்கலாம், நண்பர்களுக்கு பக்கத்தில் ஜூமில் காட்டலான்னு பார்த்தா கையில் மாட்டவே மாட்டேங்குது இந்த மீன்குட்டி. அப்புறம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னையே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மீன்குட்டி என்னையவே பார்த்துட்டு இருந்துச்சு கேமராவை. அப்புறம் குடுன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணலப்பா, அப்படியே விட்டுட்டு சரி கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் அப்படியே ஸ்லோ மோஷனில் எடுத்தேன். அழகாக இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பிளாக்கும் இந்த ஆரஞ்சா, இது ஆரஞ்சா எல்லோவா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல ஜோடியாக. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் மீன் கூட அப்படியே விளையாண்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போய் வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்த விலாக் வந்து வீடு க்ளீனிங் விலாக் தான். இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்னையை டைவர்ஸ் பண்ணி விட்ருவாரு, அந்த அளவுக்கு வீடு மோசமாக கிடக்குது. உண்மையை அப்படி தான் சொல்லணும். ஒரு நாள் வீடை க்ளீன் பண்ணலனாலும் வீடு இப்படி தான்ப்பா கிடக்கு, நான் என்னப்பா பண்ணுறது? எல்லா நாளும் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? ஒரு நாள் உடம்பு நல்லா இருக்குது, ஒரு நாள் உடம்பு சரியாமல் ஆயிடுது. அதனால் வீடை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக தரேன். சரிங்களா, அனைவருக்கும்